वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். ஆத்மா நித்தியமானவன், ஸ்திரமாக இருப்பவன், அசைவற்றவன் என்றெல்லாம் எம்பிய யதுகுல நந்தனன் ஆத்மாவை புலன்களாலோ மனதாலோ உணர முடியாது என்பதை 25வது ஸ்லோகத்திலே சாற்றுகின்றார். அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசித்துமர்ஹசி. அயம் இந்த ஆத்மா அவ்யக்தகா புலன்களுக்கு புலப்படாதவன். அயம் இந்த ஆத்மா அசிந்தியகா மனதால் சிந்திக்க இயலாதவன். மேலும் அயம் இந்த ஆத்மா அவிகாரியகா மாறுதலற்றவன் என்றெல்லாம் உச்சியத்தே கூறப்படுகிறது. தஸ்மாத் ஆகையால் ஏனம் இந்த ஆத்மாவை ஏவம் விதித்வா இவ்வாறெல்லாம் அறிந்து கொண்டு நீ அனுஷோச்சித்தும் துக்கப்படுவதற்கு நர்ஹசி உரியவன் அன்று. இங்கு பகவான் ஆத்மாவை அவ்யக்தக அசிந்தியக என்று கூறுகிறார். வியக்தம் என்றால் புலப்படுவது, விஷயமாகுவது. அவ்யக்தம் என்றால் விஷயமாகாதவன், புலன்களுக்கு விஷயமாகாதவன். அவ்வாறே சிந்தியகா என்றால் மனதால் சிந்திக்க தகுந்தவன். அச்சிந்தியக என்றால் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். ஆத்மா அவாங் மானச கோச்சரம், வாக்கிற்கும் மனதிற்கும் விஷயமாகாதவன் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசக. தைத்திரிய உபனிஷத்திலே கூறப்பட்டுள்ளது, எந்த பரமாத்மாவை அடைவதற்கு இயலாமல் வாக்கும் மனமும் திரும்பி வந்துவிட்டதோ என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு சமயம் வாக்கிற்கும் மனதிற்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. என்ன போட்டி? யார் பெரியவர் என்று. பொதுவாக மனிதர்களுக்கிடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்படுவது சகஜம். அதை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கோ வாக்கிற்கும் மனதிற்கும் போட்டி ஏற்பட்டுள்ளது. மனம் என்ன சொல்லிட்டு தெரியுமா? உனக்கும் முன்னால் பிறந்தவன் நான் தான், ஆகையால் நான் தான் பெரியவன் என்று. உடனே வாக்கு சொல்லிட்டு, ஒருவன் முதலில் பிறந்தவன் என்பதால் பெரியவனாக முடியாது, சிறப்பினால் தான் ஒருவன் பெரியவனாக முடியும். உன்னை காட்டிலும் சிறந்தவன் நான் தான் என்று வாக்கு சொல்லிட்டு, மனம் கேட்டது, எப்படி, என்ன சிறப்பு உன்னிடம் இருக்கிறது? நான் நினைத்தால்தான் உன்னால் பேச முடியும். உனக்கு காரணமே நான் தான். காரணமில்லாமல் காரியம் இல்லை என்பதை நீ அறிய மாட்டாயா? காரியத்தை காட்டிலும் காரணம்தானே பெரியவன், ஆகையால் நான் தான் பெரியவன் என்று மனம் கூறிற்று. உடனே வாக்கு சொன்னது, நீ காரணமாக இருக்கலாம், ஆனால் அதனால் பெரியவன் என்று சொல்ல முடியாது. நீ மனதால் நினைத்தால் ஏதாவது ஒரு காரியம் நிகழுமா? நிகழாது. நீ ஒரு உணவு உண்ண வேண்டும் என்று நினைக்கின்றாய், அந்த உணவு கிடைத்து விடுமா? அந்த உணவை வார்த்தைகளால் நீ சொன்னால்தான், அது வேண்டும் என்று கேட்டால்தான் அந்த உணவு கிடைக்கும். எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் மனதால் நினைத்தால் மட்டும் அந்த செயல் நிகழாது. அதை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தது மட்டும் போதாது. வார்த்தைகளால் அதை சொல்ல வேண்டும். சொன்னால்தான் எந்த காரியமும் நிகழும். ஆகையினாலே உன்னை காட்டிலும் நான் தான் பெரியவன் என்று வாக்கு சொல்லிட்டு, இப்படி மனமும் வாக்கும் சர்ச்சை செய்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று படைப்பு கடவுளான பிரம்மதேவன் அங்கு தோன்றுகின்றார். உடனே இருவரும் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி, எங்களுக்கிடையே ஒரு போட்டி ஏற்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். உடனே பிரம்மதேவன் என்ன போட்டி என்று கேட்டார். எங்களுக்கிடையே என்ன போட்டி என்றால் யார் பெரியவர் என்பது தெரியவில்லை, தாங்கள்தான் அதை கூற வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே நான்முகன் என்ன நவின்றார் தெரியுமா? இதை நான் கூற முடியாது, எல்லோருக்கும் பெரியவரான அந்த பரமாத்மாவை
யார் முதலில் அடைகின்றீர்களோ அவர்தான் பெரியவர் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அவர் மறைந்ததும் வாக்கும் மனமும் வேக வேகமாக பரமாத்மாவை நோக்கி விரைந்து செல்கின்றார்கள். வாக்கு வெகு தூரம் சென்றது. ஆனால் அப்படியே தன் வலிமை இழந்து ஒரு இடத்திலே அமர்ந்து விட்டது. என்னால் பரமாத்மாவை தரிசிக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. மனமோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வாயுவேகம் மனோவேகம் என்று சொல்வார்கள் அல்லவா? காட்டினுடைய காரியம்தானே மனம். ஆகையினாலே காட்டினும் கடிதாக சென்றது. ஆனாலும் ஒரு எல்லை வரை செல்ல முடிந்தது. பிறகு அது மீண்டும் திரும்பி வந்துவிட்டது. வாக்கிற்கு அருகில் வந்ததும் வாக்கு மனதை நோக்கி கேட்டது, ஹே மனமே, அந்த பரமாத்மாவின் தரிசனம் உனக்கு கிடைத்து விட்டதா என்று. உடனே மனம் வருத்தத்துடன் சொல்லிட்டு, நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், என்னால் பரமாத்மாவை கண்டுகொள்ள முடியவில்லையே என்று கூறியது. இதன் மூலம் என்ன தெரிகின்றது? வாக்கினாலும் மனதினாலும் அந்த பரமாத்மாவை உணர முடியாது என்பது புரிந்தது. அப்படியானால் யோகி ஹிருத்யான கம்யம் என்று சொல்லப்படுகிறதே, யோகிகள் இதயத்திலே அந்த பரமாத்மாவை தரிசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளதே, இது உண்மைதானே என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆம், உண்மைதான். எந்த மனம் தூய்மையாக இருக்கிறதோ அந்த மனதிலே பரமாத்மா தரிசனை கிடைப்பது முடியும். மனதிலே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் போன்ற அவகுணங்கள் நிரம்பியிருந்தால் அந்த மனதிலே எப்படி பரமாத்மாவை பார்க்க முடியும்? மந்திரங்களெல்லாம் ஜெயிப்பது எதற்காக? மனதை தூய்மைப்படுத்துவதற்காகத்தானே. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளதல்லவா? மன தூய்மைதான் மிகவும் முக்கியம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்று வள்ளுவரும் விளம்பியுள்ளார். ஆகையால் தூய்மையான மனதிலே அந்த தூய்மையே வடிவான அந்த பரம்பொருளை நாம் உணர முடியுமே தவிர மற்ற மனதால் உணர முடியாது. அது மட்டுமல்ல, இது எப்படிப்பட்டது ஆத்மா? அவிகாரியகா, விகாரமற்றவன். சென்ற ஸ்லோகத்திலே பார்த்தோம், ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காட்டினாலே உலர்த்த முடியாது என்று. இந்த உடலைத்தான் விகாரப்படுத்த முடியுமே தவிர இந்த ஆத்மாவை எந்த பூதத்தினாலும் பஞ்சபூதங்களினாலோ அதன் காரியத்தினாலோ விகாரப்படுத்த முடியாது என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது. ஆகையால் அர்ஜுனா, இதையெல்லாம் உணர்ந்து நீ கவலைப்படாதே என்று பகவான் கூறுகின்றார். அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசித்துமர்ஹசி. ஆத்மா பிறப்பற்றவன் இறப்பற்றவன் என்றெல்லாம் கூறிய கௌஸ்துப மார்பன் காண்டீவனின் கருத்தை ஏற்றுக்கொண்டு 26வது ஸ்லோகத்திலே சொல்லுகின்றார், அத சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபித்வம் மகாபாஹோ நைவ சோசித்துமர்ஹசி. அத ஒருவேளை துவம் நீ ஏனம் இந்த ஆத்மாவை நித்திய ஜாதம் எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருப்பவன், வா அவ்வாறே நித்தியம் எப்பொழுதும் மிருதம் இறந்து கொண்டே இருப்பவன் என்று மன்யசே கருதினாயானால், ததாபி அவ்வாறு இருந்தாலும் கூட, ஹே மகாபாஹோ நீண்ட கைகளை உடைய அர்ஜுனா, ஏவம் இவ்வாறு சோச்சித்தும் வருத்தப்படுவதற்கு நீ உரியவன் அல்ல. ஏனென்றால் இந்த ஆத்மா எப்பொழுதும் பிறப்பதும் இறப்பதும் சகஜம் என்று நீ எண்ணினாலும் அப்பொழுதும் நீ இதை பற்றி கவலைப்படக்கூடாது. அத சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவ சோசித்துமர்ஹசி. ஆத்மா அழிவற்றது, உடலோ அழியக்கூடியது. ஆத்மாவிற்கு பிறப்பு இறப்பில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அர்ஜுனா, ஒருவேளை இந்த ஆத்மாவும் உடலும் ஒன்று என்று நினைத்தால், ஆத்மா உடலுடன் கூட பிறப்பதாகவும் இறப்பதாகவும் நீ நினைத்து கொண்டாலும் நீ வருத்தப்பட தேவையில்லை என்று கார்முகில் வண்ணன் கமலக்கண்ணன் அதற்குரிய காரணத்தையும் 27வது ஸ்லோகத்திலே கூறுகின்றார்.
जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मिருதஸ்ய च தஸ்மாதபரிஹார்யேர்த்தே ந த்வம் சோசித்துமர்ஹசி. ஹி ஏனென்றால் ஜாதஸ்ய பிறந்தவனுக்கு மிருத்யுஹு இறப்பு என்பது துருவகா நிச்சயமானது. மிருதஸ்ய ச இறந்தவனுக்கும் ஜன்ம பிறப்பு துருவம் நிச்சயம். தஸ்மாத் ஆகையினாலே அபரிஹாரியே அர்த்தே விளக்க முடியாத விஷயத்திலே துவம் நீ சோச்சித்தும் கவலைப்படுவதற்கு நகசி உரியவன் என்று. எது ஒன்று பிறந்ததோ அதற்கு அழிவு நிச்சயம். தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த உடல் பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கும் கர்மவசத்தினாலே எப்பொழுது இவன் தன்னுடைய சொரூபத்தை உணர்கின்றானோ அதுவரை பிறந்து இறந்து கொண்டே இருக்கின்றான். நீ உடலும் ஆத்மாவும் ஒன்று என்று நினைத்தாலும் அதை தவிர்க்க உன்னால் முடியாது. ஒரு பூ தோன்றினால் அது வாடுவது நிச்சயம். ஒரு குடம் தோன்றினால் அது ஒரு நாள் உடைவது நிச்சயம். ஆகையினாலே தோன்றியதற்கு அழிவு நிச்சயம். இந்த யுத்த காலத்திலே பீஷ்ம துரோணர்களை எல்லாம் கொன்றால், உறவினர்களை கொன்றால் உனக்கு பாபம் ஏற்படும் என்றெல்லாம் நீ வருந்துகின்றாய். அவர்கள் அழிந்து விடுவார்களே என்று கவலைப்படுகிறாய். உண்மையில் இந்த யுத்தத்தில் அவர்கள் இறக்காவிடினும் எப்பொழுதுமே அவர்களுக்கு மரணம் என்பது உறுதியானது. ஆகையினாலே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என்று பகவான் கூறுகின்றார். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹேர்த்தே ந த்வம் சோசித்துமர்ஹசி.